ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் இப்போது ஈவினிங் 6 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு ப்ராப்ளம், என்னன்னு அது எனக்கே தெரியல. வீட்டிலலாம் எதுவும் சண்டைலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் ஏன்னா அழுகலையாக வருது. நான் ஏன் அழுகிறேன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை தனியாக இருக்கிறதுனால அப்படி தோணுதோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தெரியல. ஏன் சம்மந்தமே இல்லாத கண்ணில் தண்ணி வருது தெரியல. நான் நினைக்கிறேன் என் மனசில் ஏதோ வேதனை இருக்குது. அதை நான் வெளியே சொல்லாமல் மறைக்கிறேனோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேதனை தான் நாம் தான் தாங்கி ஆகணும். வேதனை இல்லாத மனசு எது இருக்குது? எதுவுமே இல்லை. ஆனால் திடீர்னு ஏன் அழகையாக வருது தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. சரி விடுங்க, இதுவும் கடந்து போகும். யாராவது திட்டினா தான் அழுக வரும். இது ஏன் திடீர்னு சொல்லாமல் அழுக வருது என்னவோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை தனியாக இருக்கிறதுனால அப்படி தோணுமோ தெரியல. நான் உன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தெரியுமா, சொந்த வீடு கட்டி போகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒன்றா நம்ம ஒரு அக்காவாக ஒரு கூட பிறந்தவங்களும் அப்படி தான் பழகுவோம். ஆனால் சில பேர் அவங்க தப்பிக்க தேவையில்லாத பழியெல்லாம் கொண்டாந்து நம்ம மேலே போட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு அப்படி நடிக்கிறதும் தெரியாது, பண்ணுறதெல்லாம் பக்காவே இல்லை. ஆனால் அப்புறம் அப்படியே கொலவாயில் சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சி அது இது பண்ணிடுவாங்க பாரு, தேவையில்லாத பழியை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம யாரெல்லாம் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் ஒன்று பேசாமல் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் யாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க மாட்டேன்.